ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 365 நாளும் இந்த ஸ்நாக்கு மட்டும் ஓயவே ஓயாதுங்க. ஸ்கூல் டேஸோ லீவோ சின்ன குழந்தைங்கள அந்த பெரியவங்க வரைக்கும் தேடாதவங்க இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரியே நீங்களும் ரொம்ப மெனக்கடாமல் சட்டு புட்டுன்னு ஹெல்த்தியாக ஏதாவது பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கணும், அதே மாதிரி யம்மியாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த 3 ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியாகவும் இருக்கும். முதல் ஸ்நாக்காக செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான க்யூட்டான குட்டி குட்டி சாக்லேட் பார்ஸ் மல்டிகிரெயின் பஃப்டு ரைஸை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ மார்க்கெட்டில் நிறைய வெரைட்டிஸில் இந்த பஃப்டு ரைஸ் அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கி மல்டிகிரெயினில் வாங்கி எடுத்திருக்கேன். நீங்கள் மில்லட்டில் கூட அவைலபிளாக இருக்குது. எதில் வேணால் இதே மாதிரி பண்ணலாம். ஒன்று நல்லா கிறிஸ்பாக வறுத்து எடுத்துக்கணும். கிறிஸ்பாக இல்லைன்னா சீக்கிரமே 2-3 நாளில் பொரி கொஞ்சம் வதன்னு போயிடும். அதனால் நல்ல மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்லோ ரோஸ்ட் பண்ணி 2 கப்பு இன்றைக்கி நான் மல்டிகிரெயின் பஃப்டு ரைஸை அதே மாதிரி ஸ்லோ ரோஸ்ட் பண்ணி கிறிஸ்பாக எடுத்திருக்கேன். இதுக்கு நான் இன்றைக்கி டார்க் சாக்லேட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி சாக்லேட் உங்கள் ஃபேவரட் சாக்லேட்டை அப்படியே டபுள் பாயிலிங் மெத்தட்லேயோ இல்லை அவனில் வச்சு கூட நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். டார்க் சாக்லேட்னால் உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாங்க. டார்க் சாக்லேட் பார் ஒரு பார் ஃபுல்லாகவே நான் மெல்ட் பண்ணி கொஞ்சமாக இந்த பொரி கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே அப்படியே கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இதுலேயும் நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா தாராளமாகவே சாக்லேட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஆறணுன்னா நல்லா செட் ஆகிடும். எப்படி வேணால் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். கையில் குட்டி குட்டி பாலாக உருட்டி கூட ஆயில் தொட்டு நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஷேப்புக்காகவும் பைட் சைஸாகவும் கிடைக்கும். 1-2 எடுத்து சாப்பிட்டுட்டு வீணாக்காமல் இருப்பாங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளைனாக பட்டர் பேப்பரை ஒரு ட்ரேயில் போட்டு அதில் கூட ப்ரெஸ் பண்ணி நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்திங்கன்னா பாராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் இருந்ததை இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பொரியை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே மிச்சம் இருக்க சாக்லேட் போட்டு அதையும் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 hour to 45 minutes ஆகணும். செட் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ரெடி. ஒரு 1/2 hourல செட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான மல்டிகிரெயின் சாக்லேட் கோட்டட் பார்ஸு செம்ம எம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இதை அப்படியே ஒரு 1 weekக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேட்ச் வைஸாக பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 weekக்கு மேலே இருந்தால் இந்த பஃப்டு ரைஸ் ரொம்ப நல்லா இருக்காதுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மக்கானா சாட் பால்ஸ் பண்ணிடலாமா? இது அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிள். மக்கானா ஒரு 2-3 கப்பு வரைக்கும் எடுத்துக்கோங்க. லேசாக ஆயில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, அவ்வளோதான். உப்பு போட்டு நல்லா எல்லாத்துலேயும் ஒட்டி வர மாதிரி வறுத்தெடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்கு சாப்பிட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட காரப்பொரி மாதிரி இருக்காது. அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காரப்பொரி கூட சாப்பிடாதவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மக்கானால சேம் சாக்லேட் கோட்டடும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஒரு வாட்டி இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சு பாருங்கள், குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி 2யுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக மக்கானாவும் அதே மல்டிகிரெயின் மில்லட்லையும் சேம் டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இது ஃபேவரெட்டு. ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணி சீக்கிரமே காலி ஆகிடுச்சு. திரும்பியும் இதவே 2 பேரும் பண்ண சொன்னாங்க. குழந்தைங்க அடிக்கடி வீட்டுக்கு விளையாட வருவாங்க சம்மரில், அவங்க கூட விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால நான் அதவே பண்ணிக்கிட்டேன். அதே மல்டிகிரெயின் பொரி 2 கப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, உப்பு, லேசாக எண்ணெய் போட்டால் கூட போதும். நல்ல மொறுன்னு வறுத்தெடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா செம்ம ஹெல்த்தியான ஒரு சாட் ஸ்நாக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதுவும் கொஞ்சமாக பேட்சஸில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பொரி. இந்த 2 ஸ்நாக்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த கில்ட்டுமே இல்லாமல் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அடிக்கடி எடுத்து சாப்பிட்டா கூட எந்த கவலையும் இல்லை. டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு ஸ்நாக்குக்கு இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லை. குழந்தைங்க பார்த்தோன்னே எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாங்க. பெரியவங்க கூட கில்ட்டே இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி. நோ ஃப்ளார், நோ ஆயில், நோ பட்டர், ஓட்ஸ் ஃப்ளார் அண்ட் ராகி ஃப்ளார் யூஸ் பண்ணி பண்ணுற இந்த ப்ரௌனி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃபஜ்ஜியாக சாப்பிட்றதுக்கு சூவியாக அல்டிமேட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் குவேக்கர் அந்த சிம்பிளி பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸ் எங்கள் வீட்டில் இருந்தது, அதை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளெயின் ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவை ஓட் ஃப்ளார், இல்லை ஓட் ஃப்ளார்னு கடையில் கிடைக்கிது, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. 3 பழுத்த பனானா மேஷ் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு ரூம் டெம்பரேச்சர் தயிர், தேவையான அளவுக்கு ப்ரௌன் சுகர், என்னோடய ஓட்ஸில்
ஹனி இருந்தனால நான் ப்ரௌன் சுகர் கம்மியாக சேர்த்துருக்கேன், நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். வெனிலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ 2/8 கப்பு ஓட் ஃப்ளார் வேணும். நான் வந்து 1/4 கப்பு 2 கப்பு இந்த ஓட்ஸை மிக்சரில் நல்லா சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓட் ஃப்ளார் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பவுடராக இருக்கும். இந்த மாதிரி ஓட்ஸை பவுடர் பண்ணி ஃப்ளாராக யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அப்படியே பனானாவோட சேர்த்துக்கோங்க. இதில் 1/3 கப் ஆஃப் கோகோ பவுடர், 1/3 கப் ஆஃப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடரை கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டிதான், ரொம்ப போட்டு கலரணும் கிடையாது. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு பேக்கிங் பேனை இப்போ ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 8/8 ஸ்கொயர் பேன் தான் எடுத்திருக்கேன். எப்பயுமே ப்ரௌனி எது பண்ணாலுமே பார்ச்சன் பேப்பர், வேக்ஸ் பேப்பர் போட்டு தான் பண்ணணும். அதையுமே நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேட்டரை சேர்த்துக்கோங்க. பேட்டரை சேர்த்துட்டு ஒரு டூத் பிக் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணி பபுள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டோன்னா ஈவனாக பேக் ஆகும். நடுவில் மட்டும் அந்த மாதிரி பல்ஜ் ஆகி வராமல் சூப்பராக ப்ரௌனி கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நட்ஸை மேலே சேர்த்துக்கோங்க. வால்நட்டு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் வால்நட்டு, சனா வந்து சும்மா இருப்பாளா, ஒயிட் சாக்லேட் பேர்ல்ஸையும் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா சாக்லேட் பார்ஸ், பேக்கிங் பார்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவனை 350 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 350 டிகிரி ஃபேரன் ஹீட்டில் ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் ஆணுச்சு. உங்கள் அவன் பொறுத்து டெம்பரேச்சர் கண்டிப்பாக மாறும். ஸோ பேக்கிங் டைமும் மாறும். பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் மிடில் சாஃப்டாக இருக்கிற மாதிரி வரும் போதே ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கே டெம்டிங்காக இருக்கும். நாங்களே நிறையா சாப்பிட்டோம். விளையாட வந்த குழந்தைங்களும் விட்டு வைக்கல, செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.